ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கருவேப்பிலை முருங்கைக்கீரை பொடி பண்ணி வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா காய வச்சு வறுத்து எடுத்துருக்கேன். இப்படி சவுண்டு வரணும். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இது கூட இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். கடலப்பயிறு, உளுத்தம்பயிறு, தோரம்பயிறு, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், தனியா, அதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகா, பெருங்காயம், இத்தனையும் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி காட்டுறேன். இதை டெய்லி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு வந்தால் இரும்பு சத்து உடம்புல நல்லா சேரும். மோஸ்ட்லி வீட்டில் பொம்பளை பசங்க இருக்கிறவங்களுக்கு இது பண்ணி கொடுங்க. எனக்கு என் பாப்பாக்காக நான் பண்ணுறேன். நான் வீட்டிலையே பண்ணுறதால இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி நெய் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தால் உடம்புக்கு அவ்வளோ சத்து கிடைக்கும். இப்போ இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக இருக்குது. இப்போது இதில் போட்டு நம்ம இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இதை நம்ம தட்டில் போட்டு கொஞ்ச நேரம் காற்றாட விடணும். தட்டில் போட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி தட்டில் போட்டாச்சு. இப்போ இதை ஆற வச்சு ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு இதை கூட நெய் இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டுட்டு வந்தால் முடிக்கு, அப்புறம் ரத்தம் ஊட்டத்துக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி, இது எல்லாத்துக்குமே இது பயன்படும். ஒரு விட்டமின் மாத்திரைக்குள்ளே இருக்கிற எல்லா சத்தும் இந்த ஒரு பொடியில் இருக்குது. இது மோஸ்ட்லி பொம்பளை பசங்க இருக்கிற வீட்டில் இது நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். இந்த ஒரு பொடியே போதும் அவங்களுக்கு. நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேணாம். இது டெய்லி இட்லியில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டோ இல்லை சாதத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டுட்டு வந்தாலே அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இவ்வளோ ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் நினைக்கலாம் அடிக்கடி ஒன்று செஞ்சு போடுறாங்களேன்னு. நான் வீட்டில் இருக்கிறவில்ல, நானும் ஆஃபீஸுக்கு போகிறவ தான். அதனால் இப்போ குழந்தைங்கள நான் அப்படி விட முடியாது இல்லையா, என் பாப்பாவை. அவளுக்காக இதை நான் ரெடி பண்ணேன். இதை டெய்லி நம்மளும் சாப்பிட்லாம். லேடிஸு சாப்பிட்டா லேடிஸ்க்கு முக்கியமாக இந்த தலை கூத்திக்கிற பிரச்சனையிலேருந்து நம்ம கரெக்டாக அது மாதம் நம்மளுக்கு வந்துடும். நிறைய பேருக்கு விட்டு தலை கூத்திக்குவாங்க. ஒரு மாதம் வரும், ஒரு மாதம் வராது. அப்படியேப்பட்டவங்க இது தொடர்ந்து சாப்பிட்னு வந்தால் அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.